ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் ஒரே ஒரு ஜல்லி கரண்ட் இருந்தால் போதுங்க, கிலோ கணக்கில் நீங்கள் பூண்டு உரிச்சிடலாங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தோசை மாவு இருக்கு இல்லையா, அந்த தோசை மாவை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு ஒரு கொஞ்சம் போல் தோசை மாவு மிச்சம் ஆகும் இல்லையா, அந்த தோசை மாவு கொண்டு போய் ஊற்றிக்காதீங்க. இதை நம்ம வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தோசை மாவு அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா தோசை மாவு கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது போல் நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த தண்ணி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வீட்டில் பூச்செடி நிறைய இருக்கும் இல்லையா, அந்த பூச்செடி மேலே பார்த்தீங்கன்னா புழு பூச்சி எல்லாமே இலையை கடிச்சிருங்க. அதனால செடி வளராமல் போயிடும், செடி செத்து போயிடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்குது. இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தண்ணியை கொண்டு போய் பூச்செடி வேரில் நீங்கள் ஊற்றி விட்டால் போதுங்க. அந்த பூச்செடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சி பண்டு புழு எதுவுமே வராது. அது மட்டும் இல்லாமல் செடி ரொம்ப நல்லா வளருங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பருப்பு கொஞ்சம் கம்மி ரேட்டாக இருக்கும்போது அதிக பருப்பு வாங்கிட்டு இருப்போங்க. அந்த மாதிரி பருப்பு வாங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 4 பட பருப்புக்குள்ளே வண்டு புழு பூச்சி எல்லாமே வந்துடுங்க. அந்த மாதிரி வண்டு புழு பூச்சி வந்துச்சுன்னா அதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஆல்ரெடி பருப்புக்குள்ளே வண்டு புழு பூச்சி எல்லாமே இருக்குது, அது எல்லாம் எப்படி போகிக்குதாலும் இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் பருப்புக்குள்ளே வண்டே வராது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பருப்புக்குள்ளே வண்டு இருந்தாலும் எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பூண்டு பல்ல தோல் உரிக்காமல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு பொருள் சேர்க்கணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டை தாங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பருப்பு வச்சுதான் ஒரே ஒரு பட்டை போல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதிக பருப்பு வச்சுருந்தீங்கன்னா ஒரு 4-5 பட்டை போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த 2 பொருள் நீங்கள் சேர்த்தாலே போதுங்க. அந்த பருப்புக்குள்ளே எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க, வண்டு புழு பூச்சி எதுவுமே வராதுங்க. இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நிறைய பேர் வீட்டில் பார்த்தோன்னா தோசை மாவு அதிகமாக அரைச்சி வைப்போங்க. நம்ம 2 நாள் 3 நாள் தோசை மாவு செஞ்சுட்டு பின்னாடி 4 நாள் கழித்து பார்த்தோன்னா தோசை மாவு நல்லா புளிச்சு போயிருக்குங்க. அந்த மாதிரி தோசை மாவு நல்லா புளிச்சு போயிருந்துச்சுன்னா இதில் நீங்கள் ஒரே ஒரு பொருள் தாங்க போடணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகா நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் தோசை ஊற்றிங்கன்னா அந்த புளிச்சு தன்மை எதுவுமே இல்லாமல் ரொம்ப நார்மலாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தோசை மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வருவீங்க இல்லையா, அந்த தோசை மாவு கூட இந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா போட்டு வச்சுக்கலாங்க. ரொம்ப நாளைக்கு மாவு புளிக்கும், ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய எறும்பு கோட்டம் இருக்குங்க அங்கங்கே. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சக்கரை டப்பாக்கிட்ட சொல்லவா தேனுங்க. ஏன்னா சக்கரை டப்பாக்குன்னு அவ்வளோ எறும்பு இருக்கும். அப்படி இல்லை சக்கரை டப்பாக்குள்ளே எறும்பு இருக்கு இல்லையா, சக்கரை டப்பாக்குள்ளே எறும்பு இருந்தாலும் கவலைப்படாதீங்க. அப்படியே வெளியில் சக்கரை டப்பாக்குள்ளே எறும்பு இருந்தாலுமே கவலைப்படாதீங்க. நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே போல் சக்கரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணால் போதுங்க. ஆல்ரெடி சர்க்கரைக்குள்ளே எறும்பு இருந்தாலும் இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் அந்த எறும்பு எல்லாமே சக்கரை டப்பா விட்டு வெளியே போயிருங்க. இதுக்கப்புறம் ஜென்மத்துக்குமே சக்கரை டப்பாக்குள்ள எறும்பு எதுவுமே வராது. கண்டிப்பாக அந்த ட்ரிக்கை எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்காக நான் என்ன எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டை எடுத்துருக்குங்க. பட்டை ஒரு 2-3 பட்டை போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பட்டையை நீங்கள் அந்த சக்கரை டப்பாக்குள்ளே உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு இலை மட்டும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி சக்கரைக்குள்ளே எறும்பெல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வெளியே வந்துடுங்க. இதுக்கப்புறம் சக்கரைக்குள்ளே எறும்பே வராது. எத்தனை வருஷம் ஆனாலுமே நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கப்பை நீங்கள் எடுத்து வச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கூட இன்னொரு பொருள் சேர்க்கணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ப சோடாங்க. தோசை மாவுக்கு போடக்கூடிய ஆப்ப சோடா எடுத்துக்கோங்க. இதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக தேவை கிடையாதுங்க. இப்போ நம்ம இது 3 சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் போல் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை இந்த மிளகாய்த்தூள் கூட அப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அந்த சோடா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 3 நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணா கூட தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் சேர்த்து நல்லா கலக்கி விட்ட பின்னாடி இதை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனா வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி நீங்கள் இந்த டப்பாக்குள்ளே ஊற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் இந்த டப்பாக்குள்ளே நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த தண்ணி நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வீட்டில் அங்கங்கே எறும்பு கூட்டம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கரப்பான் பூச்சி, பல்லி எல்லாமே இருக்குங்க. அதுக்காக இந்த தண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. இந்த தண்ணி கொண்டு போய் உங்களுக்கு எங்கெல்லாம் பல்லி, கரப்பான் பூச்சி, எலி அது மட்டும் இல்லாமல் எறும்பெல்லாம் வருதோ அந்த இடங்க தண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப காட்டாக இருக்குங்க இந்த தண்ணி, ரொம்ப எஃப்ட்டு ஒர்க் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தண்ணி அவ்வளோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல்லி, கரப்பான், எலி, எறும்பு எல்லாத்துக்குமே ஒரே மருந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு பிடிச்சதை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் வத்தெல்லாம் வாங்கிப்போம் இல்லையா, போட்டி இல்லை இந்த ஜவ்வரிசி வத்தெல்லாம் வாங்கிக்கும் போதும் ஒரு கொஞ்சம் நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த வத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முக்கல் வாசனை அடிச்சிருங்க. அந்த மாதிரி வாசனை வந்துச்சுன்னா அந்த போட்டி நம்ம பொறிச்சு சாப்பிட்டாலுமே நல்லாவே இருக்காது. அதனால நம்ம கீழே கொட்ட வேண்டியது இருக்குங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எத்தனை மாதம் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வைக்கிற பொருள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்காக நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் நார்மலாக அரிசி மாவு வைப்போம் இல்லையா, அந்த அரிசி மாவு கொஞ்சம் போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த போட்டி மேலே அரிசி மாவை நீங்கள் லைட்டாக நீங்கள் தெளித்து விட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதுங்க. அந்த போட்டி, வத்தல் எல்லாம் எவ்வளோ நாளையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எதுவுமே ஆகாதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், இல்லைனா கவரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரே ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஜல்லிக்கரண்டி இருந்தால் போதுங்க. கிலோ கணக்கில் நீங்கள் பூண்டு உரிச்சிடலாங்க, ரொம்ப ஈஸியாக. அதுவும் ரொம்ப கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக வீடியோவை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஜல்லிக்கண்ணி நம்ம ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க. நான் நார்மலாக எப்பவும் போல் பூண்டு பல் எடுத்துக்கோங்க. நீங்களே பாருங்கள் நான் எப்படி பூண்டு பல் உரிக்கிறேன்னு சொல்லிட்டு. நமக்கு நார்மலாக ஒரு பூண்டு பல் 2 பூண்டு பல் உரிச்சாலே அந்த கட்டை விரலாம் பார்த்தீங்கன்னா கை வலி வந்துடுங்க. நிறைய பேருக்கு பூண்டு உரிக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இனிமேல் நீங்கள் கஷ்டப்பட்டு பூண்டு உரிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணால் போதுங்க. பூண்டு ரொம்ப சுலபமாக நீங்கள் எவ்வளோ பூண்டு வேணாலும் உரிச்சிக்கலாங்க. அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா முழு 2 பூலை உடச்சிட்டு அந்த பிளேட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஜல்லிக்கரண்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஜல்லிக்கரண்டி நீங்கள் எடுத்து அந்த பூண்டு பல் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஜல்லிக்கரண்டி உள்ளுக்குள்ளே நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கை வச்சு எடுத்தால் போதுங்க. அழகாக பூண்டு பல் வந்துடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பூண்டு பல் உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கு இல்லையா பூண்டு பல், அது மேலே ரொம்ப கெட்டியாக இருக்குங்க. அதனால் நம்ம கை வச்சு உரிக்கும் போதும் கை வலி ரொம்ப ஜாஸ்தியாகுங்க. அந்த மாதிரி இருக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பல் ரொம்ப ஈஸியாக வந்துருங்க. பாருங்கள், லைவ்ல நான் காமிச்சிட்ருக்கேன் எந்த அளவுக்கு பூண்டு பால் உரியுதுன்னுட்டு, எந்த அளவுக்கு ஈஸியாக சுலபமாக இருக்குன்னுட்டு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் எவ்வளோ பூண்டு வேணாலும் உரிச்சிக்கலாங்க, கைவலி எதுவுமே வராது. நம்ம வீட்டிலாம் கெஸ்ட் வர டைமில் அதிகமாக சமைக்கணும்னு போதும் பூண்டெல்லாம் அதிகமாக தேவைப்படும் இல்லையா, அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணால் போதுங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் பூண்டு பல்லாம் உரிச்சிடலாங்க.
நான் பாருங்கள் எவ்வளோ பூண்டு பல் உரிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் கூட கை வலி எதுவுமே இல்லைங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கை வலி எதுவுமே இருக்காதுங்க. ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லா பூண்டுமே உரிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்குள்ளே நான் எடுத்து வச்சுக்கிறேங்க. பாருங்கள் எல்லா பூண்டு பல்லுமே நம்ம உரிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். கண்டிப்பாக அந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பூண்டு பல் உரிச்சு பாருங்கள். கை வலி எதுவுமே இருக்காதுங்க. இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு நீங்கள் பூண்டு உரிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.